கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த துதியும் தீர்க்க தரிசனம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் சிறு ஜெபம் செய்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். கர்த்தரை நாம் முழு மனதோடு ஆராதிப்பதுதான் அவருக்கு பிரியமானது. ஏதோ நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்காக நீங்க பாடுறதோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படிதான் வேதமும் நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லையா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப நமக்கு குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செய்ய கடவும். ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையை முன்வைக்கிறோம் தகப்பனே. துதி செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு மடிய செய்தீரே தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்பா. நமக்கு கொடான கொடி நன்றி. இந்த நிகழ்ச்சி முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், ஆராதனை, ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வார்த்தை, நீர் கொடுக்கிற வாக்கு தத்தம் எல்லாவற்றின் மூலமாக கர்த்தர் மகிமை அடையும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அரை மணி நேரமும் ஆண்டவரே உடைய பிரசன்னமைகளை மூடுவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவோடு சொன்ன தேவன் நிச்சயமாக இன்று நம்மோடும் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நம் விசுவாசத்தோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். முதல் பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே நான் தாங்குவேனே அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், நான் உம்மை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன் இல்லையா?
வாக்கு மாறாதவர், தம் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். எப்படி பாட முடியும், என்ன சொல்லி துதிக்க முடியும்? இந்த பாடல் பாருங்களேன். ஒரு வழி அடைச்சா சத்துரு வந்து நம்ம நம்ம போக வேண்டிய ஒரு பாதையை அவன் அடைத்தான் என்றால், நம் தேவனாகிய கர்த்தர் இன்னொரு வழியை, அதை காட்டிலும் உன்னதமான சிறப்பான வழியை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புது வழி அவர் திறக்கிறார் என்று பார்க்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை. விசுவாசம்தான். பெர்க்மன் செய்ய பாடலை எடுத்து இதை வந்து சூஸ் பண்ணி பாடுறதுக்கான காரணம், நிறைய வசனம் டைரக்டா இதுல இருக்கும். நல்ல குறிப்பிட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. இப்பொழுது நாம் இந்த பாடலை பாடுவோம். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ. ஹல்லேலூயா. அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதையில எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மனுஷங்க வேணா சில விஷயங்களை வந்து கமிட் பண்ணிட்டு செய்யாம போவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, நம்ம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால யார் மேல
நீங்க நம்பிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் ஆண்டவர் மேல நீங்க தைரியமா நம்பிக்கை வைக்கலாம். அவரை நம்பி உங்க ரகசியங்களை சொல்லலாம், உங்க கஷ்டங்களை சொல்லலாம், உங்க தேவைகளை சொல்லலாம். எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் யாரு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்ற பாருங்க. மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கிற தேவன். அதாவது யாரை பத்தியாவது விசாரிக்கும் போது அவங்க எப்படிப்பட்டவங்க என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அவங்க செஞ்ச ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க யாருன்றத அடையாளப்படுத்தும் இல்லையா? அது போல நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மண்ணினால மனுஷனையே உண்டாக்க அவரால் ஆகும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வது நம் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம். இதையெல்லாம் நீங்க இருதயத்துல வச்சு உங்க பிரச்சனை, இதுதான் உங்க பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க பிரச்சனைய அப்படி பாருங்க, என் ஆண்டவருக்கு முன்னால இது எம்மாத்திரம், அப்படிதான் நீங்க பார்க்கணும். விசுவாசியோடைய ஒரு சுபாவமா இதுதான் இருக்கணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என் தேவனுக்கு முன்னால இது எப்படிப்பட்டதா இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. எந்த ஒரு பிரச்சனைக்கும் வல்லமைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நம்ம ஆண்டவருக்கு முன்னால. அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மையும் அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. மரித்து 4 நாட்கள் ஆன நாற்றமெடுத்த ஒரு சடலத்தை மீண்டும் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். அடுத்த பாடல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். ஹalleluya. நம்ம எல்லாருமே அவர் தான் தேடி வந்தார் இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா, நானாங்க 2010 ரட்சிக்கப்பட்டேன், 2007 ரட்சிக்கப்பட்டேன், அதாவது 1997 ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்தை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, நம்ம அவரை தெரிந்துக்கணும். ஆனா அவர் நம்மை தாயின் கருவிலே உருவாதற்கு முன்னமே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால நமக்கு தான் ஆண்டவர் அப்போ இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அவருக்கு நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னமே நம்ம எல்லாரையும் அவர் நல்லா தெரிந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான், மகனானே மகனானேன் நான், மகனானேன். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் தந்த பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். சொல்லுங்க, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார்,
எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். சுகமானே நான் சுகமானேன், சுகமானேன் நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தனும் புனிதனும் மாயவரின் திருமுன் வாழ்ந்திடவே என்னை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிகவும் போராட்டமாயிருந்த என் வாழ்க்கையிலே என்னை தேடி இயேசு வந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் 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 என்று சொல்வார்களாக. ஆமா ஆண்டவரே, என்னை தேடி நீங்க வந்தீங்கப்பா. ஆண்டவரே, உடையான சேற்றில் இருந்த என்னை தேடி நீங்க வந்தீங்க ஆண்டவரே. என்னை கழுவுனீங்கப்பா. உடைய ரத்தத்தினால உடைய விலையேற பெற்ற உடைய ப்ரெஷியஸான பிளட்டை கொண்டு ஆண்டவரே என்னை கழுவி சுத்தம் பண்ணினீங்க ஆண்டவரே. உமக்கென்று தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி செலுத்துங்க. தேவன் உங்களை அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே அவர் உங்களை தெரிந்து கொண்டது எவ்வளவு பாக்கியம் என்பதை விசுவாசிக்கிறவர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம அவரை தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் பிழைக்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகரை அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய அன்பு இல்லைன்னா நாங்கள் ஒண்ணுமே இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் நீர் கொடுத்ததற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களை அதிகமாய் நீர் நேசிக்கிறீர் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் தகப்பனே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை காணக்கூடாது இருக்கிற மறைவானவைகளை கூட நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களையும் காண்கிறீர், எங்களுக்கு முதுகு பின்னால இருக்கிற மறைவானவைகளையும் நீர் காண்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கேடகமாய் நீர் இருக்கிறீரே. கர்த்தாவே உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பிரியமானவர்களே, தேவன் தந்த வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். அது யோவான் எழுதின சுவிசேஷம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சுக்கோங்க, நோட்டு பேனாவை வச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்கேன். மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய தனி ஜெபத்திலையும் மறக்காம இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு, விசுவாச அறிக்கையிட்டு ஜெபித்து இதை கருத்தாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவர் மனதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம வேலை என்ன? அதை தகுதிப்படுத்தி கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே நிறைவேற்ற நாமும் அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். எடுத்துக்கொடுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
5வது வசனம் நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. நீங்க உங்களை குறித்ததான் சொல்றாரு. நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கீங்க இல்லையா? அவரை தான் தொழுது கொள்றீங்க, அவரையே துதிக்கிறீங்க, அவருக்கு நன்றி செலுத்துறீங்க, அவருக்கு பிரியமானதை செய்ய பிரயாசப்படுறீங்க, அவருக்கு சாட்சியா வாழணும்னு நினைக்கிறீங்க, அவருக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையின் எல்லை விட்டு அகற்றி விட வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறீர்கள் என்று. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆமா பிரியமானவர்களே, அவர் இல்லாம நம்ம எதையுமே சாதிக்கவே முடியாது. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால பின்னால இருக்க வசனங்களை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல ஒரு வல்லமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க கனி கொடுக்க போறீங்க. நீங்க கனி கொடுக்க போறீங்க. நீங்க கனி கொடுக்க போறீங்க. நீங்க கனியை சாப்பிட போறீங்க இல்ல, நீங்க கனி கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, நீங்க கனி கொடுக்க போறீங்களா? அப்படின்னா என்ன? உங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். மற்றவர்களுடைய பசியாற்றுகிற ஒரு அருமருந்தாக உங்களை பயன்படுத்த போகிறார். உணவாக, கனியாக உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்து செடியா இருக்கிறார், நாம் கொடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்மள பரிசுத்தம் பண்றாரு இல்லையா? அதனாலதான் நம்மளை பரிசுத்தம் பண்றார். நம்ம கனி கொடுக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி, பூமியிலே சாட்சியாய் உலாவும்படிக்கு நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு கோடான கோடி நன்றி. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் சொன்ன இந்த உபதேசத்தினால, இந்த உபதேசத்தை கேட்கிற நீங்கள் இப்பொழுது சுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்காரு. சந்தோஷப்படுங்க. திரும்பி திரும்பி பழைய காரியங்களையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6வது வசனம் பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க இல்லையா? எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அது நடக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய அதாவது உங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், அநேக காரியங்களை குறித்து, பற்பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆண்டவர் ரொம்ப ஈஸியான விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. நீங்க என்னுடைய வார்த்தையில நிலைச்சிருங்கப்பா, அது மட்டும் போதும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய நம்ம முயற்சி செஞ்சாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வந்து விடுவார். நீங்க என் வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா அப்போ நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கையெழுத்து போட்டு கொடுக்குற, கண்டிப்பா உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்றாரு.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 9வது வசனம் பாருங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொடான கொடி நன்றி. இந்த 15வது அதிகாரம் யோவான் 15 1 முதல் 9 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம் இது. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு நிரந்தரமா கொடுக்கிற ஒரு வார்த்தை இது. நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க. நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? குழந்தை அப்படின்றது கர்த்தர் கொடுக்கிற ஈவு இல்லையா? வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப கர்ப்பத்தின் கனின்றது அவர் கையிலிருந்து தான் கிடைக்கும், மற்ற எந்த விதத்திலும் அது கிடைக்கவே கிடைக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு பரமபிதா செய்ய சித்தமா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும், அவர் வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்ம இப்படி செஞ்சோம்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார். ஏன் அவர் செய்யணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான வேலையே என்ன? பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பிதா மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார். பிரியமானவர்களே, உறுதியா 100% உறுதியா விசுவாசித்து இதை பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். நீங்க அவருக்குள்ள நினைச்சீங்கன்னா கனி கொடுப்பீங்க. கனி கொடுக்கறதுனால பிதா மகிமைப்படுகிறார். நீங்க அவருடைய வார்த்தையில நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாய் உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. இது அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் கொடான கோடி நன்றி அப்பா. இந்த அருமையான வார்த்தையை நீங்க தந்தீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரே விசுவாசத்திலே ஆபிரகாமை போல வல்லவர்களாக கூடிய கிருபை நீ செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. உடைய கிருபையான வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களோடு பேசினீரே, நாங்கள் கனி கொடுப்போம் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, எங்களை கனி கொடுக்கும்படி எங்கள் பரமபிதா நடத்த போகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே, சத்துரு போராட்டம் எங்களுக்கு வராதபடிக்கு, நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நாங்கள் மோசம் போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலமாய் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. நீர் கொடுத்த வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க. உடைய வார்த்தையை அப்படியே உட்கொண்டு நாங்கள் பலன் அடைந்து ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நின்று எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது வார்த்தையை தந்திருக்கிறார். நீங்கள் கனி கொடுக்க போறீங்க. பிதா உங்கள் மூலமாய் மகிமை அடைவார். God bless you.